அனைவருக்கும் வணக்கம். சில பெண்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு டிப்ஸாக உங்களுக்கு நான் அப்பப்போ வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னோடய வீடியோ எல்லாருமே பாருங்கள். உங்களுக்கே அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இனிமேல் செஞ்சால் நமக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் தெரியாதுன்றது தெரியும். நம்மளோட வாழ்க்கை செம்மையாக இருக்குன்னா எந்த அளவுக்கு தேடல் இருக்கோ அந்த அளவுக்கு உழைப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையை ஒரு செம்மையான பயணத்தை நோக்கி இருக்கும். அவங்க சொல்லியிருக்கேன், டியூஷன் எடுத்தாலும் சைடில் ஒரு கைத்தொழில் ஒன்று இருக்கணும் அப்படின்றது நான் அது உண்மையிலே நான் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புவேன். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் சமாளித்தாலும் இந்த இடையில பார்த்தோம்னா ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். 2 நாளாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சின்ன கூட உங்களுக்கு வீடியோவில் ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன். கூட போட்டு நான் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறு சேமிப்புலேருந்து அது எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதையும் நான் உங்கள்கிட்ட வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கூட போடுறதுனால நான் எவ்வளோ என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ அதனால் யூஸ்ன்றதை நீங்கள் ஷார்ட் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று 2 கூட சின்ன கூட கொடுத்தேன், இன்றைக்கி ஒரு கூட கொடுத்தேன். 225 ரூபா 3 கூடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஜாமான் வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்களா, சோதனையாக பார்த்தோம்னா சில டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கியமான ஜாமான் கொஞ்சம் காலியாகும். அரிசி, எண்ணெய், பிஸ்கட், பாப்பா எங்களுக்கு பிஸ்கட், பால் பாக்கெட், பேஸ்ட்டு, வெல்லம், டீ போட வெல்லம், இதுவே பார்த்தீங்கன்னா 206 ரூபா வந்திருக்குது. காமியடிப்பா இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மெயினானதான் வாங்கியிருக்கேன். 206 ரூபா வந்திருக்கு. எல்லா ஜாமான் சேர்த்து 206 ரூபா. மீதி பார்த்தீங்கன்னா காலையில் இருக்கிற பேலன்ஸ் 50 ரூபா நான் உழவு சந்தையில் தான் காய் வாங்குறது. காலைல 5:30க்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க உழவு சந்தை. அந்த 5:30க்கெலாம் போய் வாங்கிடுவேன். அதான் இது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு மிச்சப்படுத்தணும். சில பெண்கள் இல்லை என்னால் முடியவே இல்லை, என் நேரமும் நம்ம ஆண்களையே நான் நம்பிக்கிட்டு இருக்கேன், பசங்களுக்கு சாப்பாடு செய்ய கஷ்டமாக இருக்குது, எதுவுமே வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜென்ஸுங்களே ஃபுல்லும் நம்பி இல்லாமல் இப்போ இது மாதிரி டயத்தில் பாருங்களேன், 1 ரூபா கூட நம்ம யார்ட்டையும் வாங்கலை. டக்குனு 2 நாள் உட்காந்து நேற்று 2 கூட இன்றைக்கி ஒரு கூட தான் போட முடிஞ்சிச்சு. அதெல்லாம் போட்டு கொடுத்தல, அது சின்ன கூட தான் போட்டு கொடுத்தல. இப்போ இவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்கோம். நாளைக்கு வேண்டியது எல்லாமே முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஆயில்லேருந்து நமக்கு ரைஸ்லேருந்து வெல்லம், பால், இதை டீ தூள் வாங்குறது வரைக்கும் போன வீடியோ நான் எப்படி டீ தூள் வாங்குவேன்றதையும் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். முக்கியமானது நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம ஃபுல்லும் நம்மளோட அடுத்தவர்களை நம்பி இல்லாமல் நம்மளால் லேடிஸுங்களால் கண்டிப்பாக முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக 10 கிலோ அரிசி வாங்கலை. நான் இது வரைக்கும் 10 கிலோ வாங்கினதே இல்லை. ஆரம்பத்தில் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 10 கிலோ வாங்கினாலும் கொஞ்சம் பூச்சி வைக்கிற மாதிரி, அது அம்மா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு போகிறதுனால கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் 3 கிலோ 5 கிலோ தான் வாங்குவேன். இப்போதைக்கு இன்றைக்கி பட்ஜெட்டுக்கு 1 கிலோ வாங்கியிருக்கேன். இதுவே எங்களுக்கு 3 நாள் வரும். இதெல்லாம் நான் சொல்கிறேன். நம்ம எந்நேரமுமே அடுத்தவங்க நம்பிலாமல் நம்மளுக்கு எவ்வளோ தான் அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணாலும் நம்மளோட உழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடியும். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ரொம்ப அத்தியாவசிய பொருள் எல்லாமே நான் வாங்கிட்டேன். ஆயிலேருந்து நாளைக்கு காய் அது சந்தையில் வாங்கினோம்னா நமக்கு எல்லா டைமே கிடைக்கும். அதுதான் ஒருத்தவங்களே நம்ம தொடர்ந்து வாங்கினோம்னா அவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தருவாங்க. இது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பெண்களுக்கு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். என்னோடய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அவேர்னஸ் வீடியோ தான் இருக்கும். அதுமாதிரி சமையலும் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சில டைம் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி தான் பசங்களுக்கு ஹெல்த்தியானதாக கொடுக்கணுன்றதில்ல. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்தா போல் ஒரு 30 ரூபா 20 ரூபா அப்படின்றத வச்சு கூட நம்ம ஹெல்த்தியான சாப்பாடெலாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற வீடியோலாம் கூட உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். ஷார்ட் வீடியோலையும் இருக்கும், வீடியோலையும் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கண்டிப்பாக வரும். இந்த ஒரு வீடியோ வச்சாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாளைக்கு என்னோடய லைஃபு நாளைக்கு ஒரு நாள் எப்படி போகுன்றதை இன்றைக்கே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சாப்பாடு ஐட்டத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கைத்தொழில் கண்டிப்பாக நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்மளோட சந்ததிங்க எவ்வளோ தான் நம்ம படிக்க வச்சாலும் ஏதோ ஒரு கைத்தொழில் சைடில் பியூட்டிஷியன் அது மாதிரி ஏதோ ஒன்று கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். இதில் தான் நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஒரு கைத்தொழில் வேணுன்றது இந்த டயத்தில் நான் கண்டிப்பாக உணர்றேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டியூஷன் ஃபீஸ்லாம் அப்படியே இழுத்துகிட்டே போவாங்க. 5 10 அந்த டேட்டில் தான் வரும். இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. 2 நாள் ஹார்ட் ஒர்க்கு, 2 நாளைக்கு உள்ளது பசங்களுக்கு உள்ளதை செஞ்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு ஆதரவு தாங்க. எங்களுடைய வெற்றி நோக்கிய
பயணம் உங்கள் கையில். பாய், உங்கள் உஷா ரஜினாயோ.